வணக்கம் அண்ணாச்சி. அண்ணாச்சி, இப்போ ஒரு தாய் தந்தை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு பையன் ஒன்று இருக்குது, சரியான சொத்துக்காரன். அந்த பையன் இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ இந்த பையனோட சொத்து தந்தைக்கு முதல்ல போகுமா தாய்க்கு முதல்ல போகுமான்னு ஒரு பிரச்சனை. இப்போ யாருக்கு அண்ணாச்சியோ அந்த சொத்து முதல்ல போகும், அந்த மகனோட சொல்லுது என்றா உனக்கு ஒரு கேள்வி. தந்தை தாய் இருக்காவ, அவிய சொத்துல யாருக்கு முதல்ல மகன் சொத்து கிடைக்குன்னு யோசிக்க, அப்படித்தானே? இங்கே வரு இதுக்கு நம்ம இந்திய வாரிசுரிமை சட்டம் 1956 தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டு போயிருக்கடே. அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தோன்னா, முதல் வகுப்பினர் 2ஆம் வகுப்பினர் 2 பேர் இருக்காவ. இதில் தாய் முதல் வகுப்பு, தந்தை 2ஆம் வகுப்பு. இப்போ அந்த தாய் முதல் வகுப்பில் வர்றதுனால மகன் இல்லை அப்படின்னா மகன் சொத்து முதல்ல தாய்க்கு தான் போகுண்டே. தாய்க்கு அப்புறம் தான் தந்தை. உனக்கு விளக்கம் புரிஞ்சதா? அப்போ சொத்து முதல்ல யாருக்கு போகணும்னு கேட்டேன்னா தாய் தான் முதல்ல அந்த சொத்தை பெறுவா.